மேடம், நேற்று ஒரு இன்விடேஷன் ஸ்டோரியில் போட்டிருந்தீங்களே, அது யாருக்கு? யாருக்கு மேரேஜுன்னு கேட்குறேன். மேடம்க்கா? இல்லை சும்மா சும்மா. என்னோடய கல்யாணம் இன்னும் ரொம்ப வருஷம் இருக்குங்க. நான் இப்போல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். அது என்னோடய அண்ணனோட கல்யாணம். ஸோ அதனால போட்டேன் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி. இன்னும் சாப்பிட்லையா? காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா மேடம்? நான் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டு இப்போ எழுந்திரிச்சேன். இப்போ தான் போய் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு போய் சாப்பிட போகிறேன். நான் நினச்சேன் மேடம்க்கு தான் கல்யாணம்னு. ஏன்னா நான் இங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் சரி சும்மா தான். நாளைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட மாட்டேன். நான் ஒரு தடவை தான் சாப்பிடுவேன் வீட்டில். அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேன். 6 மணிக்கு தான் வந்தீங்களா? அப்படி எங்கே சர்வ் பண்ணீங்க? இல்லை புரியல. என் கல்யாணம் இன்னும் ரொம்ப வருஷம் இருக்குது. இப்போல்லாம் யோசிச்சு பார்க்காதீங்க. ஜோனு சாப்பிட வேண்டியது மேடம். சாப்பிடாமல் இருந்தால் உடம்புக்கு என்ன ஆகிறது? அதனால தான் அன்றைக்கி மேடம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கீங்க. சாப்பிடுங்க மேடம். 3 நேரம் என்னத்துக்கு சாப்பிட்றது சொல்கிறாங்க? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், தெம்பாக இருக்கணும்னு தானே சொல்கிறாங்க. மேடம் என்னென்னா ஒரு வாட்டி தான் சாப்பிடுவீங்க. அதை போய் சாப்பிடுங்க. நேற்று ஒரு ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், மெசேஜ் பண்ணுவாங்கன்னு. மெசேஜே பண்ணல. சரி, அதோட வேலை 1 மணிக்கு முடிஞ்சோடனே அண்ணன் வெளியே கூப்பிட்டாரு, போகலாமான்னு லேப்பாவண்ண. அதோட அவர் கூட போயிட்டேன். அப்படி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து மோட்டரை விட்டுட்டு அப்படி அண்ணன் பிக்கப் பண்ணிட்டார்ல. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி அண்ணன் கூட போயிட்டேன். காலைல 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அந்த ரொம்ப வருஷமாகலாம் இருக்காது. டைமு ஸ்பீடாக ஓடிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் ஸ்லோ பண்ணிக்கணும், இல்லைன்னா ஸ்பீட் பண்ணிக்கணும். சரிங்க, சாப்பிட்றேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. போங்க. சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்காதீங்க மேடம். எனக்கு இந்த ட்ரிக்கெலாம் தெரியும். கேட்குறப்ப சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் ஒழுங்காக சாப்பிடுங்க. இல்லைன்னா நான் அக்காவுக்கு கால் பண்ணுவேன். அக்கா நம்பர் என்கிட்ட இருக்குது. அக்கா காடி நம்பரே என்கிட்ட இருக்கும்போது அக்கா நம்பர் என்கிட்ட இருக்கும். சாரிலா, ஏன்னா நான் நேற்று மெசேஜ் பண்ண முடியல. ஏன்னா நான் நேற்று வெளியே போயிட்டேன். இன்னொன்று என் ரத்தம் ஸ்லோவாக இருந்துச்சு. அங்கே வேறு லைன் இல்லை. அதனால தான் நான் நேற்று அண்ணன் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அங்கே நிறையா பேர் இருந்தாங்க, ஃபேமிலி எல்லோரும். ஸோ அங்கே பேசிகிட்டு இருந்தேங்களா, ஸோ மெசேஜ் பண்ண முடியல. ஆமாம், அதுவும் உண்மைதான். டைம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுது. ஸோ பார்க்கலாம், என் கல்யாணம் பார்த்துக்கலாம். நான் நேற்று மேடம் ஸ்டோரி பார்த்துட்டு எனக்கு இங்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நேற்று மேடம்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டேன், மேடம் ஓகேவா? ஏன்னா மேடம் ஸ்டோரி போட்டோன்னே நான் நினச்சிக்கிட்டேன் மேடமுக்கு மனசு சரியில்லை போல் ஃபீல் பண்ணுறாங்கன்னு. இல்லை போய் சாப்பிட்றேன். யார் நீங்கள் அக்காவோட நம்பர் வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது. காடி நம்பர் ஓகே. ஏன்னா காடி நம்பர் நீங்கள் அன்றைக்கி நோட் பண்ணிட்டீங்க, ஓகேயா? ஸோ நம்பர் எப்படி தேடுவீங்க? இங்கே ஒரு ஆள் இருக்க, மறந்துடாதே. என்ன ஸ்டோரியை கேட்குறீங்க? ஒரு ஆள் இருக்காங்க தான். பார்த்துக்கலாம்.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓ மேடம் நினைக்கிறீங்க அக்கா நம்பர் என்கிட்ட இல்லைன்னு. ஓகேலா. சரி இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே இருந்துச்சு போய் அக்கா பக்கத்தில் உட்காருங்க பார்ப்போம். நான் கால் பண்ணுறேன், அக்கா நம்பர் கால் வருதுன்னு பாருங்கள். மேடம் நினைக்கிறீங்க என்கிட்ட அக்கா நம்பர் இல்லைன்னு. இல்லை, அக்கா வந்து வெளியே போயிட்டாங்க, நான் வீட்டில் இருக்கேன். உங்ககிட்ட என் அக்கா நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சென்ட் பண்ணுங்களேன், நான் பார்க்குறேன் அது கரெக்டாக இல்லையான்னு நான் பார்க்குறேன். நீங்கள் முதல்ல சென்ட் பண்ணுங்கள். மேடம் எனக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து ரிப்ளை பண்ணுறீங்களா? இல்லை இப்போ ரிப்ளை பண்ணுங்கள், நான் 10 நிமிஷம் கழித்து மேடம்க்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை, 1% வந்துருச்சு. நானும் இந்த 1% வந்து ஒரு 10 நிமிஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஃபோன் ஆஃப் ஆயிரும். ஸோ நான் அப்புறம் ரிப்ளை பண்ணுறேன்னு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம். நல்லா இருப்பீங்க, சார்ஜர் கூட போடாமல் ஃபோன் வச்சிட்ருக்கீங்க. போய் சார்ஜர் போடுங்க போங்க. அதான் மேடம், நேற்று அண்ணனோட இன்விடேஷன் போட்டிருந்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸை போட்டிருந்தீங்க பாருங்கள், அண்ணனோட இன்விடேஷன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி. எனக்கு ஸ்டில் அந்த ஆயாட்டு ஞாபகம் இருக்குது. இஃப் ஐ எவர் டை சம்டே there will be only 2 reasons behind it. First, என்னமோவில் போட்டிருந்தீங்க, I'm really tired of getting my life back on track. And second, I'm just too tired of myself. இது ஸ்டில் எனக்கு மைண்டில் இருக்குது. மேடம் போட்ட எல்லா ஸ்டோரியும் என் மைண்டில் இருக்குது. இருக்காங்க அந்த ஒரு ஆள். பட் அதுக்குன்னு மறந்துடாதீங்க மேடம் எஸ்பிஎம்க்கு அப்புறம் பார்க்கலான்னீங்க. எஸ்பிஎம்க்கு இந்த ஒன் இயர் தான். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 இயரா? இந்த 1 இயரில் இன்னும் எத்தனை மாதம்? ஒரு 6 months இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6 to 7 monthஸில் இல்லை 8 months இருக்குது. 7 or 8 சம்திங்கில். பட் மறந்துடாதீங்க, எஸ்பிஎம் முடிஞ்சு அடுத்த நாளே நான் மேடமுக்கு மெசேஜ் போடுவேன். 12 மணி ஆனோன்னு கரெக்டாக நான் மெசேஜ் போடுவேன் மேடம்கிட்டருந்து அந்த என்னோடய ரிசல்ட் வாங்குறதுக்கு. ஓ ஆமாவா, சரி பரவாயில்ல, நான் அக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அக்கா வந்தோடனே மேடம் சொல்லுங்கள், நான் அக்காவுக்கு டைரெக்டாகவே கால் பண்ணுறேன். ஆமாங்க, இந்த மாதிரி லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் பர்சன் கிட்ட பேசணுன்னா இந்த மாதிரி தானே பேசி ஆகணும். இந்த மாதிரி பேசும்போது அந்த ஃபோனில் சார்ஜர் இல்லைன்னு கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபீல் இருக்குன்னு.